குட்டி விலாகில இன்னைக்கு Thursday மார்னிங் பார்க்கலாமா? இன்னைக்கு விபாக்கு லீவு தான். நாளையோட விபாக்கு எக்ஸாம் வேற முடிய போகுது. அதனால இன்னைக்கு ஒரு ரிலாக்ஸ்டான மார்னிங் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மாவெல்லாம் இல்ல. அதனால ஒரு குழப்பமான மார்னிங் தான். காலையில டிஃபன் என்ன செய்யலாம் அப்படின்னு. பார்த்தா கொஞ்சம் சேமியா இருந்தது. சரி இன்னைக்கு சேமியா உப்புமாவே பண்ணலாம் அப்படின்னு மார்னிங் டிஃபனுக்கு சேமியா உப்புமா. சேமியா உப்புமா கூட நான் எவ்வளதான் சண்டை போட்டாலும், எனக்கு மட்டும் எங்க அம்மா பண்ற மாரிலாம் வரவே வராது. உதிரி உதிரியா, தனித்தனியா சூப்பரா இருக்கும் அது பார்க்கறதுக்கே. ஆனா நான் செஞ்சா மட்டும் அப்படி வந்ததே கிடையாது. எப்பயுமே வந்து யூடியூப் எல்லாம் பார்த்து பண்ணா எனக்கு பெரிய ஒரு ஃபெயிலியர் தான் வரும். அதனால நான் அந்த அளவுக்கு இந்த சமையல் வீடியோஸ் எல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ண மாட்டேன். எப்படி இவ்ளோ சூப்பரா, அழகாலாம் பண்றாங்க அப்படின்னு சும்மா பார்ப்பேன். ஆனா, அத பார்த்து ட்ரை பண்ற அளவுக்கு பொறுமைலாம் எனக்கு இல்ல. அப்பல்லாம் வந்து அம்மா சமையலுக்கு அவ்வளோ குத்தம் குறையெல்லாம் சொல்லுவேன் யோசிச்சு பார்த்தா. இப்ப வந்து அம்மா கிட்ட கேட்டுட்டு பண்ற மாரி இருக்கு. இல்ல அந்த சமையல் சாப்பிடுறதுக்கு ஆசையா கூட இருக்கும் சில டைம்ல. யோசிச்சு பார்த்தா சின்ன வயசுல அம்மா குடுக்குறதெல்லாம் சாப்பிடணும்னா ரத்த கண்ணீர் வடியும். ஆனா இப்போ அதெல்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுறேன். ஒவ்வொரு 5 இயர்ஸ்லயும் மனுஷனுக்கு வர எவல்யூஷனால தான் இதெல்லாம் நடக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுன்னா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப நம்ம சேமியா கதைக்கு வருவோம். நான் அம்மா சொன்ன மாரி வெஜிடபிள்ஸோட 3 மடங்கு தண்ணி எல்லாம் ஊத்தி, சிம்ல போட்டு மூடி வச்சு வேக வச்சேன். ஆனா, ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப எனக்கே சர்ப்ரைஸ் அவ்ளோ சூப்பரா இருந்தது. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, மேல மட்டும் தான் அவ்ளோ சூப்பரா இருந்தது. கரண்டி எடுத்து கலறி பார்க்கவும் உள்ள எல்லாம் கொஞ்சம் குழஞ்ச மாரி தான் இருந்தது. அப்புறம் சூடு ஆறுன உடனே கொஞ்சம் உதிரி உதிரியா கூட கிடைச்சேன் அப்படின்னு சொல்லலாம். கிச்சன் வேலைலாம் முடிச்சு இன்னைக்கு மாவு அரைக்கிற வேலை காலையிலேயே பண்றதுக்கு இருந்தது. ஈவினிங் மாவு அரைக்கிறதுக்கு தானே கஷ்டமா இருக்கு. அது காலையிலேயே முடிச்சிடலாமே அப்படின்னு ஒரு பிளான். பிளான் படி எல்லாமே நல்லபடியா தான் முடிஞ்சது. ஆனா இது எப்பயுமே ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஏன்னா நடுராத்திரியில ஏஞ்சு அரிசி ஊற வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. சோம்பேறித்தனமா இருக்கும்ல. தூக்கத்துல இருந்து ஏஞ்சு வந்து இதெல்லாம் பண்றது. உங்க சஜஷன்ஸ் எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் இப்படியே முடிக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஹார்ட்ட குடுத்து ஃபாலோ பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.